வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 முடிச்சு. அது வந்து ஒரு மாய முடிச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக ஒரு சினிமா பாட்டு சொல்லுவாங்கள்ல, 3 முடிச்சால முட்டாள ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல் படிக்கிறவங்கலாம் ரொம்ப ஒரு தீர்க்கதரிசியாக ஞானம் மிக்கவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த மியூசிக் போடுறதா இருக்கட்டும், அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தக்கன நம்மளை கொண்டு போகிறது. நிறைய வேலைகள் வந்து இந்த மியூசிக் வந்து செய்யும். ஸோ அந்த பாடல் இது நீங்கள் பார்த்துட்டிங்களா, அந்த பாட்டிலே வந்து தான் நானாக வந்து ரொம்ப லயிப்பேன். சரிங்களா? அப்போ இந்த பாட்டு அப்படின்னா அவர் என்ன நினச்சி எழுதுகிறாரோ எனக்கு தெரியல. பட் அதில் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கருத்து இருக்குது பாருங்கள். அதாவது 3 முடிச்சா முட்டாள ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வந்து உண்மைதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குருஜி வந்து சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு கூட, அதாவது சும்மா சிம்பிளாக சொல்லுவார், விளாட்டாக சொல்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது உன் கர்மா யார் அப்படின்னா, இப்போ மேரிட் ஆனவங்க வந்து அவங்களுடைய ஒய்ஃபை அதாவது ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் அவங்க ஒய்ஃபே பாருங்கள், அதான் அவங்க கர்மா. ஒய்ஃபாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்டை பாருங்கள், அதுதான் அவங்க கர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பேசிக்கலாக இது ஃபஸ்ட்டு கேட்கும் போது எனக்கு அவ்வளோவா வந்து புரியலை. பட் என்ன அப்படின்னு கேட்கும் போது தான் இதுதான் அந்த 3 முடிச்சு அப்படிங்கிறது. அதுக்குள்ளே ஒரு சூட்சம ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு விதமான ஒரு மாய முடிச்சியை போட்டு நம்மளை வந்து இந்த 3Dயில் வந்து சிக்க வைக்கிறது தான் வந்து இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு. ஏன்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அதாவது 3 முடிச்சால முட்டாள ஆனேன் அப்படின்னு கேட்டால், ஒரு மாயையில் வந்து நம்ம சிக்குன்றோம். அந்த மாயை வந்து சிக்குன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 3 முடிச்சு வந்து நம்ம பேசிக்கலாகவே வந்து ஒரு மூலாதாரத்தில் ஒரு முடிச்சு, இதயத்தில் வந்து ஒரு முடிச்சு, நெற்றியில் வந்து அதாவது தேர்ட் ஐயில் வந்து ஒரு முடிச்சு வந்து இருக்குமா. 3 இதில். சரிங்களா? அப்போ இது வந்து மூலாதாரத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பிரம்ம கிரகந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்தில் இருக்கிறது வந்து விஷ்ணு கிரகந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நெற்றியில் இருக்கிறது வந்து ருத்ர கிரகந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், குண்டலினி வந்து எதில் உறங்கிட்டு இருக்கு அப்படின்னா மூலாதாரத்தில் வந்து உறங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ஜேர்னிக்குள்ளே வரையுமே அதை வந்து பயிற்சி பண்ணி நம்ம வந்து விழிப்படைகிறோம். ட்வின் ஃப்ளேமுக்கு வந்து அது நம்மளுடைய அந்த, அதாவது பேசிக்கலாக வந்து இந்த 3 முடிச்சை, அந்த மாயை முடிச்ச நீக்கிறதுக்கான ப்ராசஸை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இந்த அது நம்ம வந்து எப்படின்னா அந்த ட்வின் ஜேர்னிக்குள்ளே என்டர் ஆகணுன்னே இந்த ஃபஸ்ட்டு முடிச்சு வந்து நம்மளுக்கு வந்து எழுச்சி ஆகிரும். ரொம்ப நாள் வந்து பயிற்சினா வந்து பண்ண வேண்டாம், நம்மளுக்கு வந்து எழும்பிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அப்போ அந்த முடிச்சு என்ன ஆகும் அப்படின்னா உடஞ்சது என்ன உடையும் அப்படின்னா உடல் ஆசை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உடல் அப்படிங்கிற ஆசை வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாகவே போயிருக்கும். அதனால தான் இந்த ஜேர்னிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து உடல் ஆசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அழகு, ஏஜ்னால இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, வெளியில் வந்து இப்படி தோற்றம் இருக்கிறாங்க, இப்படி இந்த இது ஸ்டார்டிங்கில் இந்த ஜேர்னியில் வர்றவங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா இது ஆத்ம பயணம் அப்படிங்கிறது அவங்க நல்லாவே வந்து உணர்ந்திருப்பாங்க. எப்போ வந்து குண்டலினி வந்து எழும்ப ஆரம்பிச்சிரும், இந்த உடல் மேலை இப்போ யாரை பார்த்தாலும் வந்து, அதாவது அழகாக இருக்கிறவங்கள பார்த்தாலே வந்து அட்ராக்ஷன்ஸ் வர்றது. அப்புறம் இப்போம்லாம் அது கேட்கவே வேண்டாம், அதுக்கு மேலே தறிகட்டு போயிட்டு சின்ன குழந்தைகள் அதெல்லாம் அப்படி போயிடுச்சு. அந்த காம இச்சையாக பார்க்குறது இதெல்லாமே வந்து டோட்டலாகவே, அதாவது அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, அது வந்து ஏழையாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து அழகாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு விதமான உடலுக்கு தக்கன ஆசைகள். அந்த ஆசைகள் வந்து ஸ்டார்டிங் வந்து போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்ம கிரகந்தி அப்படிங்கிற முடிச்சு வந்து நம்மளுக்கு வந்து உடையும். சரிங்களா? உடையும். எழுச்சிங்கிறது வேற, உடைகிறதுங்கிறது வேற. அது அப்போ குண்டலினி எழும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறது வந்து ஈஸி. சரிங்களா? குண்டலினி நான் வந்து எழுப்பிட்டேன், பயிற்சி மூலமாக எழுப்பிட்டேன் அப்படிங்கிறது. உடஞ்சுதா அப்படிங்கிறதான் கேள்விங்க. சரிங்களா? உடையணும், அது வந்து உடையணும். அப்போ உடையும் போது தான் உடல் ஆசைகள் உனக்கு வந்து உடைஞ்சிரும்.
பயம் இல்லாமல் போகிறோம், அடிமைத்தனம் இல்லாமல் போகும். நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. இந்த இல்லற வாழ்க்கைக்கு வரும்போது வந்த பிறகு நம்ம லேடிஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அடிமைத்தனத்தோடு வந்து வாழ்ந்திருப்போம். லேடிஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப அடிமைத்தனமாக தான் வந்து வாழ்ந்திருப்பாங்க. இப்போ வந்து அடிமைத்தனத்துக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர் வெளியில் வந்து இவங்க வேறு விதமான ஒரு டெஃபினிஷனும் கொடுத்து வச்சுட்டாங்க இந்த கலிகாலத்தில். அது கிடையாது. அடிமைத்தனத்தை நீக்கிறதுங்கிறது வேற டாபிக், சரிங்களா? ட்ரெஸ்ஸை குறைச்சி போடுறதோ இல்லை வந்து அதாவது மேஸ்குலின், அதாவது இப்போ ஆண்களுக்கு நிகராக வந்து நான் வந்து அப்படி ஆடுறது பாடுறது அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி இது அடிமைத்தனம் நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்மளை வந்து ஒரு ஒரு இருளுக்குள்ளே தான் போய் தள்ளி வச்சுக்கிறாங்க. எங்கே வந்து இவங்க வந்து ஒளி உலகத்துக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் தான் ஒரு நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து மோஸ்ட்லி விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய சக்தி கிடையாது. அதனால தான் பெண் தெய்வத்துக்கு வந்து அவ்வளோ மரியாதை இருக்குது. எல்லா பெண் இப்போ நதிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் பெயரை தான் சூட்டுவாங்க. நிறைய பேர் வந்து பெண் தெய்வத்தை தான் வந்து வணங்குவாங்க. ஆண்களே வந்து பெண் தெய்வத்தை தான் வந்து நிறைய வணங்குவாங்க. ஸோ அப்படி ஏன் வந்து இதெல்லாம் வச்சாங்க? அப்போ முன்னொரு காலத்தில் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா சும்மா இருக்காது. அப்போ அந்த பெண்களுக்கான பவர்ஸ், அப்போ அந்த பெண்களுக்கான பவர்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அடிமைத்தனம். ஸோ அடிமைத்தனத்துலேருந்து மீண்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அடிமைத்தனத்துக்கே ஒரு புதுவித டெஃபினிஷன்ஸ் கொடுத்து இப்போ மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொன்னோன்னா மாடர்ன் டெஃபினிஷன்ஸ் நிறைய கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது கிடையாது. உன்னோட அடிமைத்தனம் அப்படிங்கிறதுவே வந்து வேற. அதெல்லாம் உடையணும், சரிங்களா? உடைஞ்சி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த முதல் முடிச்சு வந்து டோட்டலாக வந்து உடைய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து ஹார்ட்டுக்கு போவோம். ஹார்ட்டுக்கு போனால் தான் அன்பு, கருணை. அன்புக்கான என்ன டெஃபினிஷன்ஸ், அன்கண்டிஷனல் லவ்னா என்ன அப்படிங்கிறதே புரிய வரும். கருணைனா என்ன அப்படிங்கிறது புரிய வரும். ஓப்பன் ஆயிரும். அந்த ஓப்பன் ஆகிரும் போது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா சக்கராஸும் ஓப்பன் ஆகிறது பிரச்சனை இல்லை, அதை உடையணும். மெயின் இது வந்து 3 இது உடையணும். அது வந்து என்ன, அது உடைஞ்சால்தான் நீங்கள் வந்து ஒரு ஒன்னஸ்க்கு போக முடியும். இப்போ நான் சொல்கிறதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னஸ்க்கு போகிறதுக்காண்டி அது 3 முடிச்சை வந்து நீங்கள் வந்து உடச்சி அது 2ஐ வந்து ஒன்றா மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. அப்போ என்ன ஆகும்னா ஹார்ட்டில் தான் வந்து காளி வந்து ஓப்பன் ஆகுவா, சரிங்களா? அப்போ காளி வந்தாலே என்ன பண்ணுவான்னா அழிப்பா, உடைப்பா. எதை அழிப்பா, எதை உடைப்பா அப்படிங்கிறதான் இங்கே வந்து கான்செப்ட். காளி அப்படிங்கும் போது என்னத்தை உடைப்பா அப்படின்னா அகந்தையை வந்து சுத்தமாக வந்து அழிச்சிருவா. அவங்ககிட்ட இருந்து பயத்தை வந்து டோட்டலாகவே அழிச்சிருவா. உண்மைத்தன்மையை வந்து வெளிப்படுத்துவா, சரிங்களா? உண்மை என்ன அப்படிங்கிறதே வந்து காட்டுவா. அப்போ அந்த இதயத்தின் கிடக்கிற அந்த மாயை முடிச்சு என்ன ஆகும்னா உடைய ஆரம்பிக்கும். என்னதெல்லாம் உடையும்னா பாசம் அப்படிங்கிறதுல உடைஞ்சிரும். உணர்ச்சிகளில் நிறைய பற்றா வச்சிருப்பான். அந்த உணர்ச்சி பற்று வந்து உடையும். மன வலி அதான் எடுத்துருப்போம். நிறையா ஹார்ட்டுக்குள்ளே தான் எல்லாமே உட்காந்துருக்கும். ஸோ அது வந்து உடையும், இல்லை கரைந்து போயிடும், எதுவுமே வந்து இல்லாமல் போயிடும். இதை எழுதும் போதே எனக்கு வந்து இதயம் வந்து ரொம்ப கனத்துச்சு. எனக்கு வந்து அப்படி ஃப்ளாஷ்பேக் ஓடிச்சு, சரிங்களா? எப்படி, அதாவது நான் இப்போ சொல்கிறேன் உடையுது அழியுது அப்படிங்கிறோம். நம்ம எல்லாமே என்ன பார்க்குறோம், அழியுதுனாலே பயங்கரமாக பார்க்குறோம், உடையுதுனாலே பயங்கரமாக பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஒரு சின்ன பொருள் வந்து நம்மளுக்குள்ளே வந்து உடையுது அப்படின்னாலே வந்து நம்ம பதறுவோம், சரிங்களா? ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு ஆசையாக வச்சிருக்கிற ஒரு பொருளை வந்து உடைக்கணும் அழிக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து பயப்படுவோம் கிடையாது. ரொம்ப பாதுகாப்பாக இதெல்லாம் வச்சுருப்போம். அதுக்கு வந்து கவலைப்படுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த ஜேர்னிக்கு வரும்போது அழியும். எது அழியும்னா அகந்தை அழியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் உள்ள பொருட்கள் அழிகிறதுக்கே நம்ம அவ்வளோ கவலைப்படுவோம் அப்படின்னா அகந்தை அழியும் போது எவ்வளோ ஒரு வலி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த பயம் அழியும் போது எவ்வளோ ஒரு பாடுபடுவோம்னு பார்த்துக்கோங்க. உண்மை வெளிப்படும் போதும் பாடுபடுவோம். ஸோ பாசம் அப்படிங்கிறதே வந்து என்ன ஆகும், உடையும், கலைந்து போகும். உணர்ச்சி எல்லாமே வந்து போகும். மனவழியே வந்து உங்களுக்கு வந்து கரைந்து போகும். இதில் தான் இதெல்லாம் நீங்கள் லெசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மனவலி வந்து ஒரு டைமில் வந்து இல்லாமல் போயிடும். அடுத்தது என்ன ஆகும்னா கனவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணும், எல்லாமே வந்து ஒரு மாயை தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே வந்து கனவு போல் ஒன்றுமே இல்லாதது மாதிரி இருக்கும். எதுக்கு வாழ்ந்தோன்னே தெரியாமல் வந்து ஒரு கடைசியில் வந்து நிற்போம். அப்போ என்னன்னா எதுக்கு நம்ம வந்து வாழ்ந்தோம், இது எல்லாமே, அதாவது என்னதெல்லாமோ நினச்சோம் வாழ்ந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் ஒரு கனவு போல் ஒரே செகண்டில் வந்து எல்லாமே வந்து உடஞ்சி போயிருக்கும், எல்லாமே அழிந்து போயிருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது கண் ஓப்பன் ஆகும். அடுத்த முடிச்சு வந்து உடையணும்.
அது என்ன அப்படின்னா அந்த 3வது கண் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்ட்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும், தெய்வீக பார்வையாக மாறும். இந்த 3வது கண் வந்து உடையும் போது தான் அதில் இருந்து தான் வந்து பைரவர் வந்து வெளிப்படுவார். பைரவர் வெளிப்படும் போது தான் காலம் அப்படிங்கிறதே வந்து என்ன பண்ணும்னா உடைந்து போகும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து காலமே வந்து உடஞ்சிரும். நம்ம அது வரைக்கும் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து சொல்லியிருப்பேன் அவங்ககிட்ட. அதாவது ஒருத்தர் வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டைம் வந்து எத்தனையோ 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செத்து போயிடுற மாதிரி தோணுது. இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் ஐ ஓப்பன் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். அதாவது அந்த என்னடா நம்ம வந்து 3Dல இருந்து பார்க்கும்போது இது புரியாது. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வந்து அது வந்து புரியும். இப்போ எனக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த அப்புறம் தான் அதை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து தெரிய வைப்பாங்க, மண்டையில் வந்து ஏற்றிடுவாங்க. ஆனாலும் என்னென்னா நம்ம அனுபவம் கிடைக்காம நம்மளுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து புரியாது. ஸோ அனுபவ ரீதியாக எடுக்கும் போது தான் இந்த காலம் வந்து எப்படி உடைந்து போயிருக்கு அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அப்போ மரண பயம் வந்து இல்லாமலே போகும். சரிங்களா? மரண பயமே வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து என்ன மாறும்னா, அதாவது உள்ளே வந்து மரணம் வந்து திறக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் மரணம் கிடையாது, நான் என்ற அகங்காரம் வந்து என்ன பண்ணும்னா செத்துரும். சரிங்களா? இதுதான் வந்து அப்போ இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லுமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் தான். என்னது அழியுங்கிறேன், உடையுங்கிறேன், சாகுங்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறோம். ஸோ இதை அப்போ எவ்வளோ பயங்கரமான வேலையெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் லாஸ்ட்டாக என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ஒளி வந்து வெடிக்கும். அதெல்லாம் ஒளி வந்துடும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட. அப்புறம் நிறைய ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பரம ஜோதி அனுபவங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே ஒளி தான் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து போயிடுவோம். அதுதான் வந்து சிவன் சக்தி வந்து ஒன்றாயினது, ரெண்டும் ஒன்றாக வந்து மாறிடும். சரிங்களா? அப்போ ஜீவன் பரமன் எல்லாமே வந்து அதான் நான் சொன்னேன்ல நேற்று, அத்வைத நிலை அந்த டாப் மோஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம வந்து போவோம். அப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எதுவுமே இருக்காது, ஒன்லி நம்ம அறிவு, அதாவது அவேர்னஸ் மட்டும்தான் இருக்கும். அறிவுன்னு நம்ம நார்மல் அறிவு நினைக்காதீங்க, நம்ம அந்த ஞானம். சரிங்களா? ஆத்ம ஞானம் அதுதான் வந்து நிற்கும். அது ஒன்று தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒன்று, ஒன்லி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நானும் கிடையாது, நீயும் கிடையாது. அந்த அவேர்னஸ் மட்டுமே வந்து தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம விட்டு செல்றதுக்கான ஒரு ப்ராசஸாக வந்து நிற்கும் லாஸ்ட்டில். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நிலை, அந்த ஒரு டாப் மோஸ்ட் நிலை நீங்கள் வந்து அடையும் போது தான் நீங்கள் உங்கள் பரமாத்மாவோட இணைவீங்க. நான் அதான் சொன்னேன்ல, ஆத்மா வந்து பரமாத்மாவோட இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுதான் வந்து அப்போ அந்த இதுக்கு வந்து அதாவது ஆதியில் அப்போதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஆதியில் இருந்து வந்திருக்கிறீங்க, எந்த மூலத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க. முழு மோட்சம் அந்த மூலத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போவீங்க. மூலம் அப்படிங்கிறதே வந்து இந்த கான்செப்டில் தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை கண்டுபிடிக்க தான் நம்ம இவ்வளோ இது பண்ணுவோம். இவ்வளோ இது நீங்கள் உடச்சி அழிச்சு இதை வந்து ப்ராசஸ் பண்ணி எல்லாம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் மூலத்துக்கே வந்து நீங்கள் வந்து திரும்ப வேண்டும். அந்த மூலத்துக்கு போகிறதுக்காண்டி தான் இவ்வளோ ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து நடக்க. அந்த ஒளிக்கு வந்து நீங்கள் வந்து போகணும். அப்போ மூலம் அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம மூலத்துக்கு தானே போகிறோம், நம்ம ஆதிக்கு தானே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, எங்கே வந்து தோன்றியுமோ அந்த இடம் தான். அப்போ பிரபஞ்சம் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடம், சக்தி வந்து எங்கே வருதோ அதான், சிந்தனை எங்கே இருக்கோ அதுதான். அப்போ நான் என்ற உணர்வு கூட தோன்றும். அப்போ நான் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து ஒரு அதாவது அது தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அது வந்து ஒரு இடம் அப்படின்னு கிடையாது. நான் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து போவோம். சரிங்களா? அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் போகணும் அந்த நான் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் சக்தி இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல யூனியன் போகணுன்ட்டு, அதனால தான் சிவசக்தி ஒன்றாக இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்ல இருப்போம்ல யூனியன், அதுதான் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு போனோம். அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் போகும்போது தான் உங்கள் மூலத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திரும்புவீங்க. அந்த மூலத்துக்கே வந்து நீங்கள் வந்து போவீங்க. அப்போ சக்தி வந்து அதிர்வு நிலையாக வந்து இருந்து, சிவன் வந்து நிசப்தமாக இருந்து, ரெண்டும் வந்து ஒரே நிலையில் வந்து மூலத்துக்கு போய் வந்து போகும். சரிங்களா?
அப்போ வந்து சக்தியும் சிவனும் வந்து கலப்பாங்க. அதில் வந்து மூலத்துக்கு வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க போவாங்க, திரும்புவாங்க, அவங்க இடத்துக்கே வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. மாயை காரணமாக இந்த 3 முடிச்சை வந்து நம்ம அவுக்காம அதை வந்து உடைக்காம இருக்கிற ஒரே ரீசன் காண்டி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த சக்தியும் சிவனும் வந்து இணையாம வந்து இருப்போம். அந்த இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலத்துக்கு வந்து ரெண்டும் கலக்கும் போது, இணையம் அப்படிங்கிறதோட கிடையாது, கலக்கும், அதாவது ரெண்டுமே வந்து ஒன்றாக மாறிவிடும். அப்போ வந்து நம்ம அந்த லைட் நோக்கி வந்து போயிடுவோம். அப்போ உடல் இல்லை, அகங்காரம் எல்லாமே அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழைய நான் அப்படிங்கிறத நம்ம ஒரு டெஃபினிஷன் வச்சுக்கிறோம்ல, அது எல்லாமே செத்து போயிடும். செத்து போனதுக்கு அப்புறம் புதிதாக ஒன்றை நம்ம பிறப்பு எடுப்போம்ல, அதுதான் நம்ம ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மூலம் அப்ப சித்தர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆதியில் இருந்தது ஒன்றுதான், ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் நீ. சரிங்களா? நீ ஆதியில ஒண்ணுதான் இருந்துச்சு, அந்த ஒண்ணுதான் நீ அப்படிங்கறதான் சித்தர் சொல்றாங்களா. அந்த நீ அப்படிங்கிறது என்னன்னா அந்த நான், அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதுக்குதான் வந்து நம்ம வந்து போவோம். அப்போ வந்து அது போகணும் அப்படின்னு சொன்னா மனம், அகங்காரம், மாயை, இல்லூஷன்ஸ் வந்து மூடி வச்சிருக்கும். அதை மூடி வச்சிருக்கிறதை நம்ம வந்து எடுத்து உடைச்சி அதை வந்து நம்ம உடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்னஸ்க்கு போயிட்டு அந்த ஒன்னஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஒளியோட, அதாவது ஒன் அப்படிங்கிற எல்லாமே வந்து ஆதி அப்படிங்கிற நிலைக்கு வந்து நம்ம வந்து போவோம். இந்த ப்ராசஸ் காண்டி தான் வந்து இந்த மூலாதாரம் வந்து ஓப்பன் ஆகுறது, மூலாதாரம் ஓப்பன் ஆகி இங்கே வரைக்கும் சகசிராரம் வரைக்கும் நீங்கள் வந்து சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதான். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா இந்த 3 முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நமக்குள்ளே இருக்கிற மாயை முடிச்சுகள். ஸோ அந்த மாயை முடிச்சியை வந்து நம்ம வந்து உடைக்கணும். உடைச்சிச்சு அப்போ என்னெல்லாம் உடையும், இந்த ஒவ்வொரு முடிச்சா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உடைக்கும் போது என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆசை, பயம், அடிமைத்தனம், அப்புறம் அகந்தை, உண்மை தெரிய வரும், பாசம் உடையும், உணர்ச்சி பற்று வரையும், மனவலி வந்து எல்லாமே வந்து கரைந்து போகும், கனவு வந்து குறைய ஆரம்பிக்கும், உள்ளுணர்வு மட்டும்தான் தெளிவாகும், தெய்வ பார்வை வந்து வரும். ஸோ இதில் வந்து 2 பேர் வந்து அப்பியர் ஆவாங்க. ஹார்ட்டில் வரும்போது காளி வரும், காளி வந்தபோது இது எல்லாமே அகந்தை எல்லாமே அழிப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எல்லாமே வந்து உடைந்து போகும். ஏன்னா காளி வந்து அழிக்கிற சக்தி. ஸோ உனக்குள்ள காளி அழிக்கிற சக்தினோடனே எல்லாரும் வெளியே என்னமோ தூக்கி போட்டு அழிப்பா அப்படின்னு கிடையாது, நமக்குள்ள உள்ளதான் அவன் வந்து அழிப்பான். பைரவர் வந்து தோன்றுவார். பைரவர் தோன்றும் போது தான் என்ன ஆகும்னா காலம் வந்து உடைந்து போகும், மரண பயம் இல்லாமல் போகும், இன்ட்யூஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக போகும். அதனால தான் தேர்ட் ஐவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்தேன் ஒரு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.